ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. நம்ம பேசிக்கிட்டபடி எங்க அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறார் போல தெரியுது. பொது கட்சி எல்லாம் ஆரம்பிக்கிறாரா? பேசிக்கிறாங்க. ம் ஆரம்பிக்கட்டோங்கிறேன். ஏன் ஆரம்பிக்க கூடாதுங்கிறேன்? நான் நானும் என்ன எப்படி சொல்றேன், ஆரம்பிக்கலாம்னு. ஆ இந்த பிஜேபி நோட்டா கீழே 20 இத்தனை வருஷமா கட்சியை நோட்டா கீழே வச்சிருந்தானுங்க. அந்த ஆ கட்சியை ஒரு 13% 18% ஓட்டுக்கு கொண்டு வந்ததே அண்ணாமலை தான். ம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இங்க பாருங்க, மோடி அலை வீசுதோ இல்லையோ, அமித்ஷா அலை வீசுதோ இல்லையோ, அண்ணாமலை அலை மட்டும் தான் வீசுது. நான் கேக்குறேன், மோடி ம் எத்தனை தடவை ரோட் ஷோ பண்ணாரு? ஏதாவது இங்க நடந்துதா? நடக்காது. ஏன்னா தமிழ்நாடு வந்து அதான் எப்படி சொல்றது, இந்து உணர்வு கம்மியா உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இங்க வந்து ம் மோடி அலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணாமலை அலை இது சாரி மன்னிக்கணும், நம்ம அமித்ஷா அலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணாமலை அலை மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும். இது தெரியாம ம் மோடி என்ன பண்ணாரு? அப்படியே நம்ம இது நாகர்கோவில்ல ஒரு ரோட் ஷோ பண்ணாரு. அப்ப என்ன பண்ணாரு? வலது கையில முன்னாடி அவருக்கு வலது கை பக்கம் எடப்பாடி, இடது கை பக்கம் நயினார் நாகேந்திரன், ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அண்ணாமலையை முதுகுக்கு பின்னாடி விட்டாரு. அப்பவே தெரியும் இந்த கட்சி நாசமா போகும், மண்ணை கவுன்னு. அண்ணாமலை நயினார் நாகேந்திரனுக்கு எவன் ஓட்டு போடுவான்? எவன் ஓட்டு போடுவான்? நயினார் நாகேந்திரன் யாரு? இந்த நயினார் நாகேந்திரன் நயினார் பிஜேபியா? அந்த அவர் யாரு? அவர் அதிமுக, அவர் திராவிட கட்சி. அவருக்கும் பிஜேபிக்கு என்ன சித்தாந்தம்? நீ நாளைக்கே அவர் தலைவர் பதவி புடுங்கு, அவர் திமுகவில் போய் சேர்றாரா இல்லையான்னு பாரு, போயிடுவாரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐயா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 99% இவனுக்கு பொறுப்பு, இவனுக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கிற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ எவனுமே பிஜேபி சித்தாந்தம் உள்ளதும் கிடையாது. 99% இன்னைக்கு ஒன்றியம், மாவட்டம், அப்புறம் தேசிய பொதுக்குழு, செயற்குழு, பச்சை மிளகாய், புடலங்காய், வெங்காயம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ பேருமே திராவிட கட்சியிலிருந்து வந்தவன். எவனுக்குமே இந்த பிஜேபி சித்தாந்தம் கிடையாது. நாளைக்கே அவன் பதவி பிடிக்கிட்டா அவ்வளோ பேரும் திமுக போயிடுவான். அப்ப ஏன் இந்த மோடிக்கு ஏன் தெரியல சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலையோட வளர்ச்சி, அண்ணாமலையோடைய அந்த அந்த பேச்சு திறமை அமித்ஷாவுக்கே பிடிக்கல. அமித்ஷாவுக்கே அண்ணாமலை பார்த்தா பொறாம வருது, மோடிக்கே பொறாம வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் தெரியாத எல்முருகனுக்கு நீ 2 தடவை அமைச்சர் பதவி கொடுத்துருக்குற. ஏன் அவரு என்ன சொன்னாலும் கேட்பாரு, அவருக்கு பேச தெரியாது, நம்ம அளவுக்கு திறமையான ஆள் கிடையாதுன்னு நீ அவருக்கு அந்த பதவி கொடுத்த? சொல்லு, ஏன் அண்ணாமலை கொடுக்க மாட்டேங்கிற? ஏன் கட்சிராஜாவை கொடுக்க மாட்டேங்கிற? ஏன் அண்ணாமலை கட்சிராஜாவை விட அதிகமா உழைச்சிட்டாரா எல்முருகன்? அந்த எல்முருகன் யாரையா? இத்தனை நாள் எங்கேயா இருந்தாரு? எல்முருகன் யாருனே தெரியாது இந்த பிஜேபிக்கு தலைவராக போடுறதுக்கு முன்னாடி. அப்போ இவங்க நல்லா புரிஞ்சுடுங்க. நான் நினைச்சேன் மோடி வந்து ரொம்ப நல்லவர், அமித்ஷா நல்லவர் நினைச்சேன். ஆனா இப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. திமுக மேல எவ்வளவு மென்மை போக்கு! ஏயா ஆளானப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அவ்வளவு நடவடிக்கை எடுத்தீங்க, திமுக கிட்ட அப்படியே கட்டி பிடிச்சி சிரிக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் எப்படியும் அவங்களை நம்புவான்? மேடைக்கு மேடை மோடியை கண்டபடி திட்டுறாங்க திமுக காரன். RSS தலைவர் சாவர்கர், உன் தாய் கழகம் RSS சாவர்கரை பச்சை பச்சையா கிழிக்குது கனிமொழி, ஆராசெல்லாம். ஆனா இந்த கும்பல் கலைஞர் காயின் வெளியீட்டுனால வந்து அப்படியே கருணாநிதியை புகழ்ந்து தள்ளுறாங்க பிஜேபி தலைவர்கள். அப்புறம் எப்படி அந்த கட்சி உருப்படும்? எந்த திமுக காரனாவது பிஜேபி தலைவர்களை இது வரைக்கும் புகழ்ந்திருக்கானா? கிடையாது. கண்டபடி பேசுறான், பச்சை பச்சையா பேசுறான். ஆனா இவனுக்கு என்னமோ அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படியே புகழ்ந்து தள்ளுறான் திமுக. அப்புறம் எப்படி அந்த கட்சி உருப்படும்? விளங்காதியா? என்ன பொறுத்தவரை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா நான் தான் கொள்கை பரப்பு செயலாளர், எழுதி வச்சுக்கோ, நீங்களும் வந்துருங்க. என்னையா கண்டோம்? 20 வருஷம் அந்த கட்சி கத்திட்டு இருக்கோம், எவ்வளவு செருப்படி வாங்கியிருக்கோம். தஞ்சாவூர்ல மேடையில போட்டு அடின்னு அடிச்சானுங்க, நல்லா அடி வாங்கணும். தஞ்சாவூர்ல இந்த மேடையில பேசிட்டு இருக்கும்போது அடிச்சானுங்க. அன்னைக்கு வந்து அண்ணாமலை தலைவரா கிடையாது, அண்ணாமலை தலைவரா இருந்திருந்தா எங்களை தொட்டிருக்க மாட்டான், எங்களை அடிச்சானுங்க. அங்க பிஜேபி மாவட்ட தலைவர், தஞ்சை மாவட்ட தலைவர் ஓடிட்டாரு. அப்புறம் இப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு கட்சி. 10 பேர் நின்று பார்த்து மாதிரி ஜெயன்னா ஆளே கிடையாது இந்த கட்சியில. இன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டு வந்தாரு. ஆனா இவனுக்கு நான் அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து தூக்குனதுனால அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அவ்வளவு பேருமே விஜய்க்கு ஓட்டு போட்டான். அதனாலதான் விஜய் இன்னைக்கு முதல்வர். அண்ணாமலை மட்டும் தலைவராக இருந்திருந்தால் விஜய் கவுன்சிலரா கூட ஆக முடியாது, எழுதி வச்சுக்கோ. இதான் உண்மை. இன்னைக்கு அண்ணாமலை வந்து தலைவராக்கு ஒரு 4 பேட்டி கொடுத்தாருன்னா அங்க எல்லாரும் அண்ணாமலை பின்னாடி வந்துருவான். அப்போ அவ்வளவு திறமையான மனுஷனை நீ வந்து ஓரம் கட்டிட்டு சும்மா ஒன்றும் தெரியாதவனு இந்த பணம் வச்சிருக்கான் பணக்காரன் அவன் இப்படின்னு அவனும் சேர்த்துக்கிட்டு நீங்களாம் அலைஞ்சிக்கிட்டு அந்த கட்சி உருப்படாதியா. இந்த கட்சிக்காக உழைச்சவன் உயிர் தியாகம் பண்ணவெல்லாம் நிறைய குடும்பங்கள்லாம் நிறைய இருக்கு. அவனுக்குலாம் இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இவன் யாரு கொடுப்பான்? திமுகவுக்கு ஜாலரா அடிக்கவங்களுக்கு தான் கொடுப்பான். வானதிக்கு கொடுப்பான், தமிழிசைமாவுக்கு கொடுப்பான், யாரு கொடுப்பான்? நயினார் நாகேந்திரன் கொடுப்பான். அப்புறம் யாரு? எல்முருகன். நான் என்ன கேட்குறேன்யா, இது இந்த கட்சி உருப்படாதியா, எழுதி வச்சுக்கோ. நீ அண்ணாமலை என்னைக்கு தலைவர் பதவியில் தூக்குனியோ அன்னைக்கு அந்த கட்சி நாசமா போச்சு. 99% பிஜேபி தொண்டர்கள் வெளியே போயிட்டான். எவனுமே பிஜேபி ஓட்டு போடல. இந்த தடவை பிஜேபிக்கு ஓட்டு விடாத காரணம் யாருன்னுங்கிறீங்க? பிஜேபி கூட்டணி மண்ணக்கவ காரணம் அண்ணாமலையை நீ தலைவர் பதவியிலிருந்து தூக்குனதுனாலதான். எழுதி வச்சுக்கோ, இதான் சத்தியம். இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். மோடி அமித்ஷாவுக்கு என்னையா பிரச்சனை?
அண்ணாமலை திறமைசாலியா இருக்காரு, இவரை கொண்டு வந்தா நம்ம பதவியை காலி பண்ணிடுவான். இதான் உண்மை. எல்லா மனுஷனும் விருப்புக்கு ஆட்பட்டவன் தான் ஐயா. இங்க எவனுமே பரமாத்மா கிடையாது. எல்லாம் மோண்டுட்டு பேண்டுட்டு திரியறவன் தான், மலஞ்சாலம் கழிக்கிறவன் தான். எல்லா பயிலுக்கும் வெறுப்பு உண்டு. நான் சொல்ல, பகவான் சொல்றான், முக்குணங்களினுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைன்ட்டான் பகவான். இறைவன் சொல்றான். அப்படி எப்படியா மோடி மட்டும் என்ன விதி விலக்கா, இல்ல அமித்ஷா விதி விலக்கா? அண்ணாமலைய வளர்ச்சி மோடிக்கு பிடிக்கல, அமித்ஷாவுக்கு பிடிக்கல. அதான் உண்மை, சத்தியமான உண்மை தான். எதுல நம்ம பதவியை, உள்துறை அமைச்சர் பதவியை காலி பண்ணிடுவானு சொல்லிட்டு தான் யாரு அமித்ஷா அவரை ஒதுக்கி வைக்காரு இன்ன வரைக்கும். அதனால என்ன பொறுத்தல, அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சிடோ. அண்ணாமலை மனுஷன் கிடையாது, அவதாரையா. சாதாரண மனுஷனால இவ்வளவு தூரம் செயல்பட முடியாதியா. திமுக அப்பவே காலி பண்ணிருப்பான். ஒத்த மனுஷன்யா, ஒரு மைக்க பிடிச்சிட்டு அத்தனை மந்திரிகள் அவ்வளவு பெரிய ஊழல்வாதிகளை கதற விடுறான்யா. இது இறைவன் மனுஷன் கிடையாது. நான் சொல்ல, பகவான் தெளிவா சொல்றாங்க கீதையில, யதா தர்மஸ்யா கிளநீர் பவதி பாரதா அபிதானமா தர்மஸ்யா ததாத்மானம் சுஜாமிகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தே சம்பவம் விவேகம். நான் வருவேன்டா. இந்த யுகத்துல எப்பப்பெல்லாம் தர்மம் அழியுதோ அப்பெல்லாம் நான் வருவேன். என்னுடைய வருகைக்கு 4 கிழமை நட்சத்திரம் தேதி எல்லாம் கிடையாது. நான் எப்ப வேணாலும் வருவேன், மறைபொருளா வருவேன், மனித ரூபத்துல வருவேங்கிறாரா. எதாயதை தர்மசி அங்க என்ன சொல்றான், அஜோஸ்பி சன்னவி ஆத்மா பூதானாம் ஈஸ்வரன் பிரகிருதி சுவாமதிஷ்டாயா சம்பவாமி ஆத்மா மயாயாங்கிற என்ன சொல்றான், நான் ஈஸ்வரனாக, அதாவது இந்த உலகிற்கு இறைவனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதியை, அதாவது என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்திக் கொண்டு என்னுடைய யோக மாயினால் சாதாரண மனிதனை போல வெளிப்படுகிறேன். அதாவது சாதாரண மனிதன் போல தாய் வயிற்றுல மலஞ்சலம் கழிக்கிற உடம்புல நான் வருவேன். நான் அப்படியே வருவேன்னா இறைவன் அண்ணாமலை மனிதனை இருக்க முடியாது. ஏன்னா நான் சொல்லல, இப்போ பகவான் அப்படி சொல்றான். இந்த கல்வி கடவுள் யாரு, சரஸ்வதி. அப்ப அந்த தாய் இறைவன் கலியுகத்துல இந்த கலியுக நீச்சர்களை அழிக்க, இறைவன் கலியுகத்துல தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் எப்படி வருவானா? தாய் கல்வி கடவுள் சரஸ்வதி இறைவனுடைய வருகையை தாளாட்டுறா. எப்படி சொல்றா? தாய் சொல்றா பாருங்க, தார தர தர தாரோ தார தர தர தாரோ உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால பிறந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால வந்தவரோ அம்பு கணைகள் ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும் கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவனோ சாடத்தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணனோ காணா கருவாதி குருமூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள்தானோ தார தர தர தாரோ தார தர தர தாரோ. கல்வி கடவுள் தாய் எங்க அம்மா சரஸ்வதி தாளாற்றா. என்ன சொல்றா? இறைவன் கலியுகத்துல வருவானா, கலியுக நீசர்களை அழிக்க. எப்படி வருவானா? அம்பு கணைகள் ஒன்றும் எடுத்துட்டு வரமாட்டானா, கூட படைகளை கூட்டிட்டு வரமாட்டானா, ஆனாலும் இந்த கும்பலுடைய குறும்பு அகங்காரம் அத்தையும் அடைக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கல்வி தாய் சரஸ்வதி தாளாற்றா. இப்ப பாருங்க, அண்ணாமலை தனி மனுஷன், பிஜேபி கட்சிக்கார கூட ஒதுக்கிட்டான், தலைவர் பதில் தூக்கிட்டானுங்க. ஆனா அண்ணாமலை ஒரு மனுஷனை கண்டு அத்தனை ஊழல்வாதிகளும் நடுங்குறான், அத்தனை அமைச்சர்களும் கதறான், பழந்துன்னு கொட்ட போட்டவெல்லாம் பயப்படுறான். அண்ணாமலைங்கிற பேரை உச்சரிக்கிறதுக்கே உதயநிதி நடுங்கிறாரு. ஸ்டாலின் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. எந்த திமுக அமைச்சர் வாயை திறந்தானா சொல்லுங்க? கடவுள்யா, அது மனுஷனால முடியாதுயா. ஏன்னா ஒரு மைக்க பிடிச்சிட்டு அத்தனை பேரையும் கதற விடுறான், அத்தனை பேரையும் தூக்கத்தை கெடுத்துட்டான். இறைவன் அண்ணாமலை மனுஷனே கிடையாதுயா. உங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியுவான், ஆனா அவன் பரம்பொருள். அவனுக்குள்ள இருக்கிறது ஏகாபரம். எங்க அப்பன் ஏகாபரம் உள்ளுக்குள்ள இறங்கி இருக்கியா, அந்த ஏகாபரம் தான் உள்ள இருந்து வேலை செய்யுது. அண்ணாமலை கிடையாது. உள்ள இருக்க சிவம் 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 புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்க அம்மா சொல்றா, கூட படைகளை இறைவன் கூட்டிட்டு வரமாட்டானா, தனி மனிதன் நின்று அவ்வளவு எடுத்து நடுக்க விடுவாள். அம்பு கணைகளை எடுத்துட்டு வரமாட்டானா. ஏன்னா இவன் மூட்டைப்பூச்சி, இந்த மூட்டைப்பூச்சியை நசுக்குவதற்கு அம்பு ஆயுதங்கள் தேவையில்லையா. அதனால இறைவன் அம்பு ஆயுதத்தை கலியுகத்தில் எடுக்க மாட்டானா. ஆனா தனி ஒருவனாக எப்படி உலகம் 14 ஒரு குடைக்குள்ள ஆள இறைவன் ஒருவனையோ. சிவன் யாருயா? கண்ணுக்குள் மணியான காரண குருவேஞான விண்ணுக்குள் எவருக்கும் யான வெளிச்சுடரான மூர்த்தி ஒன்றுக்குள் ஒன்றாகி உலகம் ஈரேல் அனைத்தும் காக்கும் அணுவுக்கும் கடந்த ஜோதி அறிவுள்ள மரியாதை தாங்கிற எங்க அப்பா சிவம். உலகம் 14 உலகத்துக்கும் இறைவன் ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேங்கிறான். மோடி ஆளல இந்தியாவை, அமெரிக்காவை ட்ரம்ப் ஆளல, உலக தலைவர்கள் உலகத்தை ஆளல, சிவன் அவங்களுக்குள்ள இருந்து ஆளுறாயா. சிவன்யா. அதனால அண்ணாமலை ரூபத்துல வந்தது பரமாத்மா, மனுஷன் கிடையாது. சாதாரண மனிதனால இவ்வளவு தூரம் செயல்பட முடியாது, இவ்வளவு ஞானம் கிடைக்காது.
அவர் ஞானமா பேசுறாரு. அது பேசும்பொழுது அது வந்து பரமாத்மா. ஏன்னா மலஞ்சலம் கழிக்கிற மனிதன் விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டவன், விருப்பு வெறுப்பு கொண்டவன். ஆனா இவர் பதவியே வேண்டாங்கிறாரு. யோ அன்னைக்கு தலைவர் பதவியில இருந்து தூக்கினவனே அமைச்சர் போய் தரேனானுங்க. உன் பதவி நீங்க வச்சுக்கிறாரு, தூக்கி எறிஞ்சிட்டாயா மனுஷன். கடவுளையா? யோ மனுஷனால இது முடியாது. மனுஷன் விருப்பு வெறுப்பு ஆசா பாசத்துக்கு உட்பட்டவன். ஆசா பாசத்த தைர்பக்தா காம குரோத பராயணாகன்னு பகவான் சொல்றான், எங்க அப்பா சொல்றான். மனிதனானப்பட்டவன் காமம் குரோதம் ஆசை பேராசைக்கு உட்பட்டவன் தான். இறைவன் ஒருவனே அதை தடுத்து அதை கடந்தவன்கிறான். அண்ணாமலை இறைவன். அதனாலதான் அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சாயா, பரமாத்மாயா. அதனால பரமாத்மா கட்சி ஆரம்பிச்சுன்னா இந்த அத்தனை ஜீவாத்மாவும் அண்ணாமலை கட்சியில இணைஞ்சிடும். இதுல கொள்கை பரப்பு செயலாளர் நான் தான், எழுதி வச்சுக்கோ, புரிஞ்சுக்கங்க. அதனால அங்க பாருங்க, அண்ணாமலை சாதாரண மனுஷன் கிடையாது. தாய் சரஸ்வதி சொல்றான். அதனால இறைவன் கலியுகத்துல வந்துட்டான், அந்த கலியுக நீச பாவிகளை அழிப்பதற்கு. அதனால நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. பேசினா அண்ணா விடிய விடிய பேசலாம் இறை அவதாரத்தை. ஏன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கு வந்து பாரத யுத்தத்தை முடிக்கும் பொழுது எங்க அப்பா சொல்றான், பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீந்திய கலியன் வந்த விசனத்தால் கையிலேகி சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அள்ளி செய்ய அம்மானை எழுதுட்டு எங்க அப்பா சொல்றான். பரமர் கிருஷ்ணன் சொல்றான், என் பிள்ளைகளே, அன்றைக்கு கலியுகத்தில் துரியோதனை, அன்னைக்கு துவாபரயுகத்தில் துரியோதனை அழைத்து குருநாடை ஐவருக்கு பஞ்சபாடலுக்கு பட்டம் சுட்டினேன். ஆனாலும் துரியோதனுடைய ஆத்மா சிவனிடத்தில் வரத்தை வாங்கி கலிநீசனாக பிறந்து விட்டான் கலியுகத்திலே. அதனாலதான் இவங்க கலியுகம். அப்போ கலியுகத்துல வந்து அவனுடைய வாரிசுகள் தான் ஆழ்வான், அயோக்கிய பேர்கள் ஆட்சி ஆழ்வான். அப்போ என்னுடைய சாதுக்களாய் என் பிள்ளைகள் கஷ்டப்படும். அப்போ என்னுடைய பிள்ளைகளை காப்பதற்காக நான் மனிதனுடைய ரூபத்தில் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் இறைவன் சொன்னாயா. இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை சாதாரண ஒரு தாய் வயிற்றில் பிறந்து வந்த மனிதன் தான். ஆனா அந்த மனிதனுக்குள்ள இறங்கி இருக்கிறது எங்க அப்பாவுடைய ஆத்மா இறைவன்யா, எழுதி வச்சுக்கோ. வா, எங்க வேலை விவாதம் பண்ணலாம். அதனால அண்ணாமலை தனி கட்சி கண்டிப்பா ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஆரம்பிக்கிறோங்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்தி வந்தாலும் ஒரு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னு வரலாம். வந்தா நல்லதுதான், எல்லாரும் வரவேற்கிறோம். ஓம் நம சிவாய். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85
44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளே, நம சிவாய்.